இன்றைக்கும் மீண்டுமாக ஆபக்கூக் தீர்க்கதரிசியின் கேள்வியை பார்க்கிறோம். எதுவரைக்கும் கர்த்தாவே, எதுவரைக்கும்? ஆபக்கூக் தன்னை சூழ இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், தீவினைகள், கொலைகள், கொள்ளைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் கேள்வி, ஆண்டவரே ஏன், எதுவரைக்கும் ஆண்டவரே, why Lord, why, how long என்று சொல்லி அவன் கேள்வி கேட்கிறான். கடந்த வாரத்தில் தேவன் கொடுத்த 3 பதில்களை உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? என்னென்ன பதில் சொன்னார் ஆண்டவர்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். 2வது பதில், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கு. 3வது, தேவன் தம்முடைய ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கிறார். ஏமான் ஆவே தேவன் ஆபக்கூக்கு சொன்னார். அந்த 3 பதில்களை சொல்லி ஆபக்கூக்கை தைரியப்படுத்தினார். ஆபக்கூக்கு அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது ஆபக்கூக் தேவனுக்கு எவ்விதமாக அதற்கு பதில் உரைத்தான். ஆபக்கூக் 3வது அதிகாரம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நல்ல அருமையான வார்த்தைகள். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆபக்கூக்கு தேவன் சொல்லுகிறார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த வார்த்தை கேட்ட பொழுது ஆபக்கூக் தேவனுக்கு சொல்றான், இனி நான் கவலைப்படல ஆண்டவரே, என்ன இருந்தாலும் என்ன இல்லாவிட்டாலும். இன்னைக்கு காலையில நான் பாடின பாடலை போல, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா நான் நம்மை துதிப்பாண்டவரே, உமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துவேன். பாட எனக்கு நேரம் இல்லை, இருந்தா நல்லா பாடி இருப்பேன். சரி போகட்டும். ஆனா எந்த நேரமா இருந்தாலும் எந்த காலமா இருந்தாலும் நான் கவலையே பட மாட்டேன், உமக்கு நன்றி செலுத்துவேன். அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும், ராத்திரியில தூக்கம் சரியா வராமற் போனாலும், பசியோடு பட்டினியோடு பெட்டுக்கு போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். சட்டை கிழிஞ்சு போனாலும் சரி, புது சட்டை வாங்க முடியலனாலும் சரி, ஊசி போட்டு கிழிஞ்சதை தைச்சு போட வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, காலையில் எழுந்து பழைய அரிசி கஞ்சி குடிக்க வேண்டிய சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நான் சோர்ந்து போவதில்லை. என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறும், என் ஆத்துமா கர்த்தரை மேன்மை பாராட்டும். லாக்டவுன் ஆகியிருந்தாலும் சரி, வேலை இல்லைனாலும் சரி, நான் அதை குறித்து கவலைப்படவில்லை. என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் ரட்சிப்பின் தேவனில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். பாருங்க, ஆபக்கூக் ஆரம்பிக்கும் பொழுது சோர்வுல ஆரம்பிக்கிறார், முடிக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு முடிக்கிறார். ஆபக்கூக் தீர்க்கதரிசியின் புத்தகம் ஆரம்பிக்கும் பொழுது கம்ப்ளைனோடு முறுமுறுப்போடு ஆரம்பிக்கிறது. ஆபக்கூக் முடியும் பொழுது ஆராதனையோடு கூட முடிவடைகிறது. ஆபக்கூக் ஆரம்பிக்கும் பொழுது இல்ல குறை பிரச்சனை, ஆனால் ஆபக்கூக் முடியும் பொழுது தேவன் எனக்கு சகாயர், அவர் எனக்கு போதுமானவர் என்கிற நிலையை முடிகிறது. அதுதான் விசுவாச வாழ்க்கை. ஆரம்பிக்கும் பொழுது சோர்வு இருக்கலாம், பயம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆனால் ஆபக்கூக் முடிக்கும் பொழுது வெற்றியோடு, ஜெயத்தோடு, துதியோடு, ஆராதனையோடு கம்பீரமாய் முடிக்கிறார். நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தி அதைத்தான் தேவன் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு இந்த காலையில் நீங்கள் சோர்வோடு வந்திருந்தால், பயத்தோடு வந்திருந்தால், அவிசுவாசத்தோடு வந்திருந்தால், கேள்வியோடு வந்திருந்தால், இன்றைக்கு நீங்கள் ஆராதனை முடித்து போகும் பொழுது மகிழ்ச்சியோடு செல்ல போகிறீர்கள். கர்த்தரை துதித்து கொண்டு போக போகிறீர்கள். ஆபக்கூக்கின் ஆரம்பத்தில் கேள்விக்குறியோடு ஆரம்பிக்கிறார். எதுவரைக்கும் கர்த்தாவே, எதுவரைக்கும் என்கிற கேள்வியோடு ஆரம்பிக்கிறார்.
முடித்தான். ஆனால் ஆபகுக் முடிக்கும் பொழுது ஆச்சரியக்குறியோடு கூட ஆபகுக் முடிகிறது. பக்கத்தில் இருக்க பாஸ்டர், உங்கள் கேள்வியை இன்னைக்கு ஆச்சரியக்குறியாய் தேவன் மாற்றப் போகிறார். பல கேள்விகளோடு வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீங்கள் செல்லும் பொழுது ஆச்சரியத்தோடு என் தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அற்புதமானவர் என்கிற மகிழ்ச்சியோடு கூட செல்ல போகிறீர்கள். ஆபகுக்கின் காலத்தின் சூழ்நிலைகளைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகள் காணப்படலாம், பல பிரச்சனைகள் காணப்படலாம். அதைத்தான் எபிரேய ஆசிரியர் சொல்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அது என்ன வாக்குத்தத்தமும் எனக்கு தெரியல. எல்லாத்தையும் அசைய பண்ணுவேன்னு சொன்னார். ஆமா, இப்ப எல்லாத்தையும் அசைச்சிட்டு இருக்கிறார். பக்கத்தில் பாசம் இப்போ எல்லாமே அசைஞ்சிட்டு இருக்குது. ஆமாம் ஆமாம், நிறைய அரசாங்கங்கள் அசைகிறது, நிறைய காரியங்கள் அசைகிறது. எல்லாத்தையும் அசைய பண்ணுகிற, வானத்தை அசைய பண்ணுகிறவர் எப்பொழுது பூமி அசைய பண்ணுறார். ஒரு பெரிய 4 ஃபுட்பால் சைஸ் அளவுள்ள கல் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உலகமா உலகாதான்னு தெரியல, பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2028 மிகப்பெரிய விண்கல் பூமி மேல மோத போகிறது. நாசா விஞ்ஞானிகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, உலகம் முடியுமா, அந்த கல் மோதுமா என்று சொல்லி. ஆமா, இன்னைக்கு நீங்க போய் யூடியூப்ல போட்டு ஆமா தி ஆங்கர் ஆஃப் தி எர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பூமியில இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கு. ஒவ்வொரு நாள் தூங்குறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு தான் தூங்குவேன். ஆமாம், என்ன நடந்ததுன்னு சொல்லி உலகம் முழுவதும் பார்த்தா, சீனாவில் 1000 வருடம் வராத வெள்ளம் சீனாவில் வந்திருக்கிறது. பாம்பேல 1000 வருஷம் வராத வெள்ளம், சீனாவில் பெய்த வெள்ளத்தை விட பாம்பே தண்ணீரில் மூழ்குதுங்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க, கர்நாடகாவில் பயங்கரமான வெள்ளம். எங்கு பார்த்தாலும் வெள்ளத்தினால் ஏற்பட்ட சேதங்கள், கல்மலைகள். ஜெர்மனி தேசத்துல நினைச்சு கூட பார்க்க முடியல. ஜெர்மனியில 1000 பேரை காணவில்லை, 150 பேர் செத்துட்டாங்க. ஜெர்மன்லாம் சாதாரணமாக சாகவே மாட்டாங்க. ஆனால் ஜெர்மன்லேயே வெள்ளம் வந்து 1000 பேரை காணாங்க. மிஸ்ஸிங்னா செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆமாம், பேப்பரில் அப்படி தான் மிஸ்ஸிங் தான். பாடி கிடைச்சாதான் அந்த நம்பரை எண்ணுவாங்க. பாடி கிடைக்காத வரைக்கும் அது மிஸ்ஸிங்கில் தான் இருக்கும். 150 பேருடைய பாடி கிடைச்சது. 1000 பேர் இன்னும் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல, தேடிட்டு இருக்கிறாங்க சரீரத்தை. இவ்விதமாய் உலகம் முழுவதும் அசைக்கிறது. வல்லரசு நாடுகள், சீனா நடுங்கிறது, ஜெர்மன் போன்ற வல்லரசுகள் நடுங்கிறது, ரஷ்யா அமெரிக்காவில் பயங்கர சேதங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இன்னும் ஒரு தரம் நான் எல்லாவற்றையும் அசைய பண்ணுவேன். எல்லாவற்றையும் அசைய பண்ணுகிற காலத்துல, வல்லரசு நாடுகள் அசைக்கப்படுகிற காலத்துல, உலகம் முழுவதும் அசைக்கப்படுகிற காலத்துல என்ன நடக்குமோ என்பதை அறியாமல் இருக்கிறோம். இந்த அசைவுகளை பார்க்கும் பொழுது, இயற்கை சீற்றத்தை பார்க்கும் பொழுது, ஒரு பக்கத்துல வெள்ளம், இன்னொரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான காட்டுத்தீ. எல்லா இடங்களும் காட்டுத்தீ பயங்கரமாய் பற்றிருக்கு. ஆஸ்திரேலியாவிலே, கலிபோர்னியாவிலே, ஆமா வட இந்தியாவிலே பல இடங்கள்ல காட்டுத்தீ. இன்னொரு பக்கத்துல எரிமலை குழம்புகள் வெடித்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்க இட்டலியில வெடிமலை குழம்பு, ஐஸ்லாண்ட்ல வெடிமலை குழம்பு, இன்னும் பல இடத்துல அமெரிக்கால எரிமலைகள் இவ்விதமாய் எரிந்து கொண்டே இருக்கிறது. எல்லா இடத்துலையும். இதெல்லாம் எதற்கு அடையாளம்? அசைவில்லாத ராஜ்யத்தை தருகிற இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆகவே எல்லாவற்றையும் அசைத்து கொண்டிருக்கிறார். எரிமலையினால் பூமி எதிர்ச்சி, எத்தனை பூமி எதிர்ச்சி, ஒவ்வொரு வாரம் டெய்லி பல பூமி எதிர்ச்சிகள் நடக்கிறது. அவை இவைகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் அசைய பண்ணுகிற கர்த்தர் எல்லாவற்றையும் கொஞ்சம் ஆட்டிட்டு வராரு, அசைத்து கொண்டு வருகிறார். காரணம், அசைவில்லாத ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க முடியாது, எல்லாவற்றையும் அசைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை எபிரேயர் 12:25 விதமாய் சொல்லுது. வாசியுங்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? ஒரு ஆமென் சொல்லலாமா?
பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, ஆண்டவங்களோட பேசுகிறான்னு சொல்லுங்க. ஆமா, நீ அசைஞ்சு போவையா அசையாம இருப்பியா? கேளுங்களேன். நீங்க அசைகிற கூட்டமா அசையாமல் இருக்கிற கூட்டமா? இப்ப நிறைய பேர் என்ன பார்த்தாலும் அசைய மாட்டேங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. கொரோனாவாகட்டும், கொரோனா அப்பாவாகட்டும், என்னை அசைப்பவன் யாருங்கிறாங்க. ஆமாம், எப்படி இருந்தாலும் சரி, ரெண்டு கூட்டம் கடைசி காலத்தில். ஒரு கூட்டம் அசைக்கப்படுகிற கூட்டம், ஒரு கூட்டம் அசையாமல் நிலைத்திருக்கிற கூட்டமாக இருக்குது. ஆனால் இந்த எல்லாவற்றையும் அசைய பண்ணும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இயற்கையின் மூலமாக, வெள்ளங்கள் மூலமாக, பூமி அதிர்ச்சிகள் மூலமாக, எரிமலைகள் மூலமாக. பாருங்க, மனுஷன் இவ்வளவு அட்வான்ஸ்டா வந்தாலும் 2000 வருஷத்துல விஞ்ஞான தொழில்நுட்பத்துல இன்னைக்கு சாதாரணமாக எக்ஸ்கேஷன் போற மாதிரி அப்படியே ஃப்ளைட்ல விண்வெளிக்கு போயிட்டு வரான் 10 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில். அந்த அளவுக்கு விஞ்ஞானம் பெருகி இருந்தாலும் மனுஷனால மழையை இயற்கை கட்டுப்படுத்த முடியவில்லை, வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, எரிமலை கட்டுப்படுத்த முடியவில்லை, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸை கட்டுப்படுத்த முடியவில்லை. காரணம், இவைகள் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆனாலும் இவைகள் மூலமாய் தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், என்னை சந்திக்க நீ ஆயத்தமா, என்னை சந்திக்க நீ ஆயத்தமா. இன்னும் இந்த உலகம் பார்த்து கொண்டே இருக்கிறாயா? அல்லது நான் வரப்போகிற என் வருகையிலே நீ பறந்து செல்ல ஆயத்தமா இருக்கிறாயா? எக்காலம் துணிக்க போகிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் எக்காலம் துணிக்கும் பொழுது கிறிஸ்துவோடு கூட நடக்கிறவர்கள் அவர்கள் ஒரு நிமிடத்தில் இமைப்பொழுதில் மறுரூபமாகி இயேசுவோடு கூட பறந்து சென்று அசைவில்லாத ராஜ்யத்தை பரப்புகிறார். அதைத்தான் எபிரேயர் 12:27-28 சொல்கிறது. அசைவில்லாத ராஜ்யத்தை பரப்புகிறவர்களாகிய நாம் எல்லாம் அசைக்கப்பட்டோம், அசைவில்லாமல் நிலைத்திருக்கத்தக்கதான அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சகலமும் அசைக்கப்பட்டாலும் அசைக்கப்படாதவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக என்று சொல்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் நான் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் செய்யக்கூடிய காரியங்களை அசைவில்லாமல் இருக்க நான் செய்ய வேண்டிய 5 காரியங்களை எபிரேய நிருபத்திலிருந்து உங்களுக்கு வேகமாய் ஞாபகப்படுத்தும்படியாய் விரும்புகிறேன். எபிரேய நிருபத்திலே கடவோம் என்கிற வார்த்தை 12 முறை வரும். நம்ம செய்ய கடவோம், உட்கார கடவோம், நிற்க கடவோம், புறப்பட கடவோம் அப்படின்னா இட்ஸ் an action word. let us என்கிற ஆங்கில வார்த்தை, அந்த வார்த்தை 12 முறை வரும். அவை இந்த மிக முக்கியமான வார்த்தை. அவை எல்லாம் அசைக்கப்படக்கூடிய காலத்துல நாம் அசைக்கப்படாமல் இருக்க நாம் செய்ய வேண்டிய 5 முக்கிய காரியங்கள். அந்த 12 காரியத்துல 5 காரியத்தை ஞாபகப்படுத்தின அதுலயே அநேக வசனங்கள் வந்துவிடும். ஓகே, முதலாவதாக எபிரேயர் 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். எபிரேயர் 10:23 வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிற இடத்தில் விசுவாசத்தில் உறுதியாயிருக்க கடவோம். நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 2 வசனங்களிலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும், நம்முடைய நம்பிக்கை அறிக்கை செய்ய வேண்டும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியர். அதாவது நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவ வாழ்க்கையில 2 காரியத்தை செய்கிறோம். ஒன்று ஜெபம், 2வது வேத வாசிப்பு. 2ஐயும் நம்ம எல்லாம் செய்யறோம். நான் எனக்கு 3வது ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். எவ்வளவு ஜெபம் எவ்வளவு முக்கியமோ, எவ்வளவு வேத வாசிப்பு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் விசுவாச அறிக்கை. ஆமென். என்ன மிக முக்கியம்? விசுவாச அறிக்கை. அதைத்தான் நீங்க உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வதில் சோர்ந்து போகாது. கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த், ஜெபத்தை போல, வேத வாசிப்பை போல ஒவ்வொரு நாளும் என்னுடைய விசுவாசத்தை நான் அறிக்கை செய்வேன். நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிவேன், அவர் எனக்கு இதை செய்வார், அவர் என்னை தப்புவிப்பார், அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை தூக்கி சுமப்பார், அவர் என்னை காப்பார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை வழி நடத்துவார் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்த உடனே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யணும்.
அறிக்கை என்கிற வார்த்தையினுடைய கிரேக்க பதம் ஹோமோலோஜியோ. ஹோமோலோஜியோ என்று சொன்ன அர்த்தம் to say it again and again. ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி அதோடு கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒத்துப்போகிறேன் என்பதுதான் என்னுடைய வார்த்தை. விசுவாச அறிக்கைனா பைபிள்ல ஆண்டவர் என்னை குறித்து என் சூழ்நிலை குறித்து என்ன சொன்னாரோ அதை நான் திரும்ப திரும்ப சொல்லி அதோடு கூட நான் ஒன்றித்து போகும் பொழுது அந்த வார்த்தை எனக்குள் பலன் தருகிறது. அந்த வார்த்தை எனக்கு ஜீவனாய் மாறுகிறது. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, உங்க சூழ்நிலையை பார்த்துட்டு உங்க சூழ்நிலையை பேசாதீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசாதீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதியை பேசாதீங்க, உங்களுக்கு இருக்க குறைய பேசாதீங்க. உங்கள் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் தேவனுடைய விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது அந்த வார்த்தையில் இருக்கிற சத்துவம், அந்த வார்த்தையில் இருக்கிற பலன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். உங்கள் சூழ்நிலையை மாற்றும். தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, தேவனுடைய வார்த்தையில் பலன் உண்டு. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து உன் சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும், சுற்றிலும் தீவன, சுற்றிலும் பொல்லாப்பு, சுற்றிலும் வியாதி, அந்த நேரத்தில் ஆபகுக்கு என்ன சொன்னா, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியிலே பலன் இல்லாமல் போனாலும், ஆட்டு மந்தையில ஆடு இல்லாமற் போனாலும், மாட்டு தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், 6 நெகட்டிவ் காரியத்தை சொல்றான். 6 இல்லை அப்படிங்கிறான். 6 காரியங்கள் பாருங்க. துளிர் விடாமற் போனாலும், பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், 4 வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், 5 கடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், 6 தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனால், அதை நான் பார்க்க மாட்டேயா, அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். என் நம்பிக்கை இயேசுவின் பேரில் இருக்கிறது, என் விசுவாசம் தேவன் பேரில் இருக்கிறது. என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய வேலையில் இல்லை, என்னுடைய பணத்தில் இல்லை, என்னுடைய சுகத்தில் இல்லை. என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. ஆபகுக்கு எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லல, ஆனால் அவற்றின் மத்தியில் இயேசு எனக்கு போதுமானவர். கைகளை உயர்த்தி ராமேன்னு சொல்லலாமா? சூழ்நிலைகள் மாறவில்லை, ஆனால் அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. சூழ்நிலைகள் மத்தியில், தேவைகள் மத்தியில் நான் கலிகூற கற்றுக்கொண்டேன். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் நம்பப்படத்தக்கவர், அவரே என் மகிழ்ச்சியின் காரணம், அவரே என் பலன். இயேசுனை உயர்தலங்களை நிறுத்துகிறார், என் கால்களை பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? பயம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? விசுவாசம் இருக்க. சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும், அந்த சூழ்நிலையின் மத்தியிலே தேவ வார்த்தை விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். தேவ வார்த்தையில் ஒரு அற்புதம் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆபிரகாம் அப்படிதான் செஞ்சான். ஆபிரகாமுடைய சூழ்நிலை மிக நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும், அவன் வயது சென்றவனாக இருந்தாலும், அந்த சூழ்நிலையில நம்பிக்கையோடு தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன் பொருளை, அவன் சரீரம் செத்து போயிருந்தாலும் தேவன் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி அவருடைய வார்த்தையை அறிக்கை செய்தான். கைகளை உயர்த்து ராமேன்னு சொல்லலாமா? நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாங்க, உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும், எவ்வளவு நம்பிக்கையற்று இருந்தாலும், வாக்கு பண்ணிய தேவன் உண்மையுள்ளவர். அவருடைய வாக்கு தத்துவத்தை பிடித்து கொள்ளுங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. நம்பிக்கை அறிக்கை பண்ணுகிறதில் அசைவில்லாதிருக்க கடவும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்பிக்கை அறிக்கை பண்ணுகிறதில், விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறதில் அசைவில்லாமல் சொல்லுங்க. நீ அசையாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒன்று செய்ய வேண்டும், அசைவில்லாமல் இருக்க. அசைவில்லாத தேவனுடைய வார்த்தை, வானம் பூமி மாறி போனால் மாறாத தேவனுடைய வார்த்தை, சூழ்நிலை மாறினாலும் மாறாத தேவ வாக்கு தத்தத்தை நான் அசைவில்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த வார்த்தையை நான் உறுதியாய் பற்றி கொண்டு அதை நான் அறிக்கை செய்து கொண்டே இருக்கும் பொழுது நான் அசைவு
அசைவில்லாதவனா இருப்பேன். ஹல்லேலூயா. நீ வாக்குத்தத்தத்தை நம்பல, தேவனுடைய வார்த்தை பற்றிக்கொள்ளவில்லை என்றால் எல்லாம் உன்னை அசைத்து விடும். ஆனால் தேவ வார்த்தை விசுவாசித்தால் நீ அசைக்கப்படுவது இல்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? 2வது வேகமாய் சொல்லுவோம். எபிரேயர்களின் நிருபம் 4வது அதிகாரம் 15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். கடவும் என்னங்க? சேர கடவும். முதல் கடவும் அறிக்கை பண்ண கடவும். 2வது கடவும் என்னங்க? எங்க சேர வேண்டுமாமா? தைரியமாக கிருபாசன தண்டை சேர கடவோம். கைகளை உயர்த்த ராமன் சொல்லலாமா? பக்கத்துல சொல்லுங்க, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. தைரியமாய் கிருபாசன தண்டை இந்த காலை சேர கடவோம். நமக்கு ஒரு மகா பிரதான ஆசாரியர் உண்டு. அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவர். He understands you. He knows your pain. He knows your difficulty. He knows what you are going through. He sympathizes with you. ஆண்டவர் கால சொல்றார், உனக்காக பரிதபிக்கிற, உனக்காக ஜெபிக்கிற, உனக்கு உதவி செய்கிற, உன்னை தூக்கி எடுக்கிற, உன்னை நிலைநிறுத்துகிற, உனக்கு உதவி செய்கிற, உன்னை தூக்கி சுமக்கிற, உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு மகா பிரதான ஆசாரியர் உனக்கு உண்டு. நீ சேவிக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை குறித்த கவலையற்றவர் அல்ல. உன்னை சீப்போன்னு சொல்லுகிற அல்ல, உன்னை குத்துகிற தேவன் அல்ல. நீ ஆராதிக்கிற தேவன் உன் பாடுகளை அறிந்திருக்கிறார், உன் பாரங்களை அறிந்திருக்கிறார், உன் கண்ணீரை அறிந்திருக்கிறார், உன் பிரச்சனை அறிந்திருக்கிறார், உன் தேவை அறிந்திருக்கிறார். ஆவியார் சொல்ற, வாமா எங்கிட்ட வா, அம்மா வா, ஐயா வா, தைரியமா வா. நீ எங்கிட்ட வந்தினா உனக்கு சகாயம் பண்ணுகிற கிருபையை நான் உனக்கு தர வல்லவராயிருக்கிறேன். உன்னை தூக்கி எடுப்பேன், உன்னை சுமப்பேன், உன் கண்ணீரை துடைப்பேன், உனக்கு வழியை திறந்து கொடுப்பேன், உனக்கு நம்பிக்கை கொடுப்பேன், உனக்கு பலனை கொடுப்பேன். எதிர்காட்சிகள் நடுவே அந்த பயங்கரமான காட்சிகள் மேலே வீசும் பொழுது சிறகு அடித்து பறக்க கற்றுக் கொடுப்பேன். கம் கம் டு மீ, கம் டு மீ. தனியா இருக்காத, உனக்கு உதவி செய்ய நான் காத்திருக்கிறேன். கிருபாசன தண்டை ஓடி வா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபாசன தண்டை. கிருபாசனம்னா என்ன? கிருபையின் சிங்காசனம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவ்விதமாக ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே திரைக்கு பின்பதாக ஒரு உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி மேல 2 கேருபீன்கள் சட்டையில உயர விரித்து அந்த கிருபாசனத்தை மூடி இருந்தது. அந்த கிருபாசனம் தேவ பிரசனத்துக்கு அடையாளம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கிருபின் சிங்காசனத்தண்டி நீ வருவாய் என்றால் அங்கே உனக்கு கிருபை உண்டு, அங்கே உனக்கு இரக்கம் உண்டு. போடுங்க, இந்த கிருபாசன படத்தை போடுங்க. அங்கே உனக்கு கிருபை உண்டு, அங்கே உனக்கு சகாயம் உண்டு, அங்கே உனக்கு இரக்கம் உண்டு. பாருங்க, 2 தேவதூதர்கள் இந்த 2 சட்டையை விரித்து மூடி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு விக்கனங்கள் கடந்து போக மட்டும் என் சட்டையின் மறைவுக்குள் ஓடி வா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். எல்லா கொள்ளை நோய்க்கும் நீ விலக்கி பாதுகாப்பேன். நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். உடைய சட்டைகளின் கீழே உனக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சட்டையின் கீழே அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பாதுகாப்பு உண்டாயிருக்கும். ஆகவே தான் எபிரேயர் 10:19 சொல்கிறது, உனக்காக புதிய மார்க்கம், புதிய வழி திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை உனக்காக திறந்து கொடுத்தபடினால அந்த திரைச்சலின் வழியாக அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். எப்படி பிரவேசிக்கிறோம்? சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களாக. ஆமா, துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயத்தோடு, நல்ல மனசாட்சியோடு, விசுவாசத்தின் உறுதியோடு கூட நாம் அந்த பூரண விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர சொல்லுங்க, சேர பாரு. இன்னொரு இடம் ஒரு சேர கடவும். அவன் நீ தைரியமா வா. நீ தைரியமா வந்தீனா, சேர்ந்துட்டினா
உனக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவர். உனக்கு இந்த காலையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து ஜெபித்தாலும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். நீ ஜெபிக்காதனால தான் உதவி கிடைக்கல. காலைதோறுடைய சமூகத்தில் ஓடிவா. ஆகஸ்ட் மாதம் ஜெப மாதம். நல்லா ஜெபம் பண்ணுங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்ன தேவையா இருந்தாலும் ஆலயம் திறந்திருக்கும். ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. தேவ முகத்தை தேடுங்க. உங்க பிரச்சனை எல்லாம் எழுதி வைங்க. அவங்க எழுதி வைத்து ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், எனக்கு ஒரு அதிசயம் வேண்டும். அவருடைய கிருபாசனத்தண்டை ஓடிவா. அவருடைய கிருபையின் சிங்காசனத்தில் உனக்கு கிருபை உண்டு, இரக்கம் உண்டு, உதவி உண்டு, தயவு உண்டு. உன்னை கை தூக்கி எடுக்கிற ஒரு மகா பிரதான ஆசாரியர் உண்டு. உன்னை தூக்கி சுமக்கிற உண்டு, உன் கண்ணீரை துடைக்கிற உண்டு, உனக்கு வழியை திறக்கிற உண்டு. அவர்தான் இயேசு. அவர் உனக்கு உதவி செய்வார். சேர கடவோம். மூன்றாவதாக நாம் கடந்து செல்லும் அதே எபிரேயர் 10வது அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 10:24-25 வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். என்ன கடவோம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புத்தி சொல்ல கடவோம். அப்படின்னா என்ன? என்கரேஜ் ஒன்னது. புத்தி சொல்லக்கூட ஜாக்கிரதையாரு ஒழுங்காரு அப்படி மிரட்டுறது இல்லை. என்னங்க? என்கரேஜ் ஒன்னுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க, உங்க கப்பல் மூழ்காது, நல்ல சந்தோஷமா இருங்க, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உங்களை தைரியப்படுத்துகிறேன், உங்கள் பலவீனத்தை கர்த்தர் பலனாய் மாற்றுவார். பக்கத்துல பாச சீக்கிரம் இதெல்லாம் மாறிடும், நல்ல காலம் வரப்போகிறது, கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார், உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் சொல்றார், நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதை காண்கிறீர்களோ. நாளானதுன்னா என்ன அர்த்தம்? நாளுன்னா நாளைக்கு வரும்னு நினைக்கிறோம். அந்த நாளை சொல்ல, இங்கே சொல்லப்படுகிற நாள் கர்த்தருடைய நாள். இயேசு சீக்கிரம் வரப்போகிற நாள். ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, அந்த நாள் சமீபமே. சொல்லுங்க, அந்த நாள் சமீபமே. எக்காலம் துணிக்கிற நாள் சமீபமே. என் இயேசு மகாராஜன் வருகிற நாள் சமீபமே. அந்த நாள் சமீபத்து வருகிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு கவனித்து, அவளை கவனிச்சுன்னா அவங்க டல்லா இருக்கிறாங்களா, எப்படி இருக்கிறாங்க, நாம சொன்னா சிரிக்கிறாங்களா, இல்ல மூஞ்சி வச்சு இருக்கிறாங்களா, எப்படி இருக்கா, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எங்க ஒரு மாறி இருக்கிறீங்க? நாளான சமீபத்து எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் ஒருவரை கவனித்து அவளுக்கு கொஞ்சம் நற்கிரியை செய்து அவளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி, மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. எதற்குங்க? எதற்கு ஏவப்பட வேண்டும்? என்ன ஏவுதல்? உங்களை பார்த்தா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது புடவை வாங்கி கொடுக்கணும் போல எனக்கு ஒரு ஏவுதல். நல்ல உங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கையில் கொடுக்கணும் போல ஒரு ஏவுதல். ஏமேன்? ஆமா, என்னமோ எனக்குள்ள ஒரு ஏவுதல் வருதுங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு உதவி செய்யணும், உங்களுக்கு ஒரு பேக்கெட் ஏதாவது செய்யணும்னு சொல்லி. இதுதான் பவுல் சொல்றார், அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நமக்கு ஏவப்படும்படி ஒரு கவனிச்சுன்னா, இவனை எப்ப காலை மாறலாம், இவனை எப்ப கீழே தள்ளலாம், இவனை எப்ப முதுகுல குத்தலாம், எப்ப, அதுக்குள்ள அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஒருவர் ஏவப்படும்படி ஒருவரை கவனித்து, நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதை காண்கிறீர்களோ. சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருக்க ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லக்கூடும். என்ன புத்தி சொல்ல வேண்டும்? இவ்வளோ நாளாக 12 வாரம் ஓப்பி அடிச்சிங்க, 12 வாரம் டெமிக்கி விட்டீங்க, மார்க்கெட்டுக்கு போனீங்க, கறிக்கடைக்கு போனீங்க, நான் சர்ச்சுக்கு வரல. ஆமாம், எல்லாத்துக்கும் போனீங்க, மாலுக்கு போனீங்க, ஆனால் சர்ச்சுக்கு வரல. ஆமாம், சர்ச்சுக்கு வந்தால் கொரோனா வரும் பயந்துருந்தீங்க. அங்கெல்லாம் போனால் வராத கொரோனா சர்ச்சில் தேவ சமூகத்தில் வருமா? நிச்சயம் வரவே வராது. பக்கத்தில் சொல்லுங்க, சர்ச்சுக்கு வா, ஆன்லைன்லேயே இருக்காத. இன்னைக்கு என்னை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரியே, ஆன்லைன்லேயே இருக்காத. அப்புறம் ஆன்லைன்லேயே உனக்கு எல்லாமே நடக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நீ ஆன்லைனை விட்டுட்டு தேவ பிரசனத்துக்கு நேரடி லைனில் வா, டைரக்ட் லைனில் வா.
இன்னும் ஆன்லைன்ல உட்கார்ந்துட்டு இருக்காத. அப்புறம் ஆன்லைன்லயே குழந்தை பிரதிஷ்டை, அப்புறம் ஆன்லைன்லயே கல்யாணம். ஆமா, நாங்கெல்லாம் பறந்து போகும்போதும் நீ ஆன்லைன்லயே பார்த்து கொண்டிருப்பாய். ஆமா, நாங்கெல்லாம் எக்கால ஊதும்போது பறந்து போவோம், நீ ஆன்லைன்ல போட்டு யாரெல்லாம் பறக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாய். ஆன்லைன்ல இருந்தா பறக்க முடியுமா முடியாதா எனக்கு தெரியாது. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நண்பா, டைரக்ட்ல எனக்கு வா. தேவ பிரசன்னத்தை போல உன்னை பலப்படுத்தியது ஒன்றுமில்லை. வீட்டில் உட்கார்ந்து அந்த பிரசன்னத்தில் கலிகூற முடியாது. பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதுதான், தேவ பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்தில் என் கால்கள் நிற்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் நான் நின்று அவரை கையை உயர்த்தி துதிக்கும் பொழுது எனக்கு இருக்கிற ஆனந்தம், எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி, எனக்கு இருக்கிற பலன், எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அது எங்கேயும் கிடைக்காது. வீட்டில் சோஃபால் உட்கார்ந்து டிவி பார்க்கும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட என் கால்கள் தேவ ஆலயத்தில் நின்று அவரை துதித்து அவரை உயர்த்தும் பொழுது எனக்குள் புது பலன், எனக்குள் புதிய கிருபை, எனக்குள் புதிய அபிஷேகம், அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக்கப்படுகிறேன். இதற்காக நான் எதையும் விட்டு விட மாட்டேன். சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல சொல்லுங்க. ஒருவருக்கொருவர் நீங்க யார முடி வீட்டில் போய் யாரா பார்த்தீங்கன்னு சொல்லி பாச சொல்லி விட்டாங்க, உனக்கு கொஞ்சம் புத்தி சொல்ல சொன்னாங்க. மணி சர்ச்சைக்கு வராமல் இப்படி இருக்குது சரியில்லை, ஒழுங்கில்லை, ஆலயத்துக்கு வா, உனக்கு புத்தி சொல்ல கடவுள்னு தேவ வார்த்தை சொல்லு. எபிரேயர் 4:1 அவதமாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்ன வாசி. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பயந்திருக்க கடவும். 11ஆம் வசனத்தில் எச்சரிக்கையா இருக்க கடவும். எபிரேயர் 4:1 பயந்திருக்க கடவும். எபிரேயர் 4:11 எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவர் வராரு. ஆமா, 2 பேர் படுத்திருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். நீ எந்த கூட்டத்தில் இருப்பாய், பின்வாங்கி போகாதே, சோர்ந்து போகாதே என்று சொல்லுகிறார். 4வது நாம் பார்ப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அடுத்த 4வது என்னங்க கடவோம்? பொறுமையோடு ஓட கடவோம். கையை ஓட்டி சொல்லுங்க. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கிருபை தாங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு கால ஆண்டவனுக்கு சொல்ற, சோர்ந்து போகாத மகளே, சோர்ந்து போகாத, இன்னும் கொஞ்ச காலம்தான், இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஓட்டத்தை விட்டுறாத, ஓட்டத்தை விட்டுறாத, விசுவாச ஓட்டத்தை விட்டுறாத. விசுவாச ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடு. தேமாவை போல அங்கே இங்கு திரும்பி பிசினஸுக்குள்ள ஓடிராத. சிலரெல்லாம் தேமாவை போல இப்பிரஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து ஆண்டரை விட்டு வழிகி போயிட்டாங்க. சில லோத்து மனைவி போல பின்னிட்டு திரும்பி போயிட்டாங்க. நீ சோர்ந்து போகாத, நீ வரக்கூடிய பாடு பிரச்சனை குறித்து கவலைப்படாத. உன் விசுவாசத்தை துவக்கின இயேசு நீ எப்படி ஓட்டத்தை ஓடுகிறாய் என்பதை விட எப்படி ஓட்டத்தை முடிக்க போகிறாய் என்பதான் மிக முக்கியம். பவுலை போல சொல்ல வேண்டும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியாய் ஓடுகிறேன். கையை வைத்து சொல்லுங்க, ஓடுகிறேன், ஓடுகிறேன், பாதியில விட மாட்டேன், இடையில விட்டு விட மாட்டேன், முழுவதும் 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 ஓடி முடிப்பேன். என் விசுவாசத்தை ஜெயத்தோடு ஓடி முடிப்பேன். என்னதான் பாடுகள் வந்தாலும், என்னதான் சோதனைகள் வந்தாலும், என்னதான் கொரோனா வந்தாலும், என்னதான் ஆபத்துகள் வந்தாலும், என் விசுவாசத்தை துவக்கின இயேசுவை பார்ப்பேன். அதை இதையும் பார்த்தா நான் மூழ்கி போய் விடுவேன். ஆனால் இயேசுவை பார்த்தவனாய் விசுவாசத்தோடு ஓடி ஜெயமாய் ஓடி முடிப்பேன். I will finish strong, I will finish good.
எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். பக்கத்தில் பாச உங்களுக்குன்னு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உனக்குன்னு கர்த்தர் ஓட்டத்தை நியமிச்சிருக்கிறார். உனக்குன்னு ஒரு பந்தய பொருளை வச்சிருக்கிறார். உனக்கு ஒரு பெரிய கிரீடம் கிடைக்குது. இன்னைக்கு ஒலிம்பிக்ல நிறைய பேர் போய் விளையாட போயிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு ஒரு வெள்ளி பதக்கம் கிடைத்ததற்காக மிகவும் சந்தோஷப்பட்டு கைகளை தட்டி மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னொருத்தர் தோத்துட்டாரு, அவருக்கு பதக்கம் கிடைக்கல. தமிழ்நாட்டில் தங்க பதக்கம் ஜெயிச்சா 1 கோடி கிடைக்கும். இப்போதான் சில யோசிக்கிறேன், ஏன் நானும் ஓட்ட பந்தயத்தில் ஓடி இருக்க கூடாது, ஏன் நான் ஒன்றும் ஒலிம்பிக்கு போயிருக்க கூடாது யோசிக்கிறீங்க. டூ லேட். அடுத்த ஒலிம்பிக் பந்தயம் எங்கேயோ நடக்குது ஆஸ்திரேலியாவில். அதுக்கு ரெடி ஆகிக்குங்க, அதுக்காக ஆயத்தப்படுங்க. 1 கோடிக்கு மேலே கிடைக்கும். அதை விட மிக சிறந்த என்னுடைய ஆண்டவராகிய இயேசு, நான் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்கும் பொழுது எனக்கு வாடாத நித்திய மகிமையுள்ள கிரீடத்தை தலையில சூட்டி என்னை அழகு பார்க்கிற அந்த நாள் எவ்வளவு அருமையான நாள், எவ்வளவு சிறந்த நாள். கைகளை தட்டி நன்றி செலுத்துவோமா? அந்த நாள் மிக சமீபமே. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எனக்கு கிரீடத்தை தருகிற ஆகையால் ஓடுகிறேன் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். கலைப்படைவில் இயேசுவுக்காய் ஓடுவேன், இன்னும் வேகமாய் ஓடுவேன். இயேசு ராஜா சீக்கிரமாய் வரப்படுகிறபடினால எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் ஓடி ஓட்டத்தை முடிப்பேன். கடைசியாக எபிரேயர் 12:28 வாசிப்போம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். என்னத்தை பற்றி கொள்ள வேண்டும் சொல்லுங்க? கடைசி கடவோம் என்ன? கிருபையை பற்றி கொள்ள கடவோம். எல்லாம் அசைக்கப்படுதையா? அசைக்கப்படுகிற காலத்துல அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அக்கினியாய் தேவன் இருக்கிறார். எல்லாவற்றையும் சுட்டரிக்கிறார், பதற மாற்றுகிறார். இந்த காலத்தில் நான் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். நல்லா 2 கையும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நான் ஆராதனை செய்கிறையா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆராதனை செய்யும் பொழுது உங்கள் மேலே ஒரு கிருபை இறங்கி வருகிறது. கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்களேன். எதுக்கு கையை உயர்த்துங்கிறோம்? எதுக்கு கர்த்தரை துதிங்கிறோம்? நீங்கள் கையை உயர்த்தி இயேசு நல்லவர் நல்லவர் என்று சொல்லும் பொழுது உங்கள் சூழ்நிலை எவ்வளவு பரிதாபமாக இருந்தாலும், உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது பரலோகம் உனக்காய் திறக்கப்படுகிறது. ஒரு கிருபையின் மேல் இறங்கி வருகிறது. உன் சூழ்நிலைக்கேற்ற ஒரு கிருபை இறங்கி வருகிறது. அந்த 3 எபிரேய வாலிபர்கள் அக்கினி சூளையின் நடுவே கர்த்தரை ஆராதித்த பொழுது, அந்த தானியேல் சிங்க கெபியிலே கர்த்தரை ஆராதித்த பொழுது அந்த ராஜா கேட்ட கேள்வி, ஏய் தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? ஆமா ராஜா, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் எனக்கு அக்கினி சூளையை தாண்ட கிருபை தருகிறார். ரமானாமுருஷா கலபா. இந்த காலையில ஆண்டு சொல்றார், என் கிருபை உனக்கு போதுமையா, என் கிருபை உனக்கு போதுமம்மா. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் வழங்கும். உனக்கு எத்தனை பாடு இருந்தாலும் கவலைப்படாத, உனக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல. அதன் மத்தியிலே நீ எனக்குள் மகிழ்ந்து களி கூறும் பொழுது, அதன் மத்தியிலே நீ என்னை ஆராதிக்கும் பொழுது, வேலை இல்லாத சூழ்நிலைகளே, பஞ்சம் பசி பட்டினின் மத்தியிலே, தேவைகளின் மத்தியிலே நீ ஆலயத்துக்கு ஓடி வந்து இயேசு போதுமே இயேசு போதுமே என்று கையை உயர்த்தி அவரை ஆராதிக்கிற வேளையில, கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்று கையை உயர்த்தி ஆராதிக்கிற வேளையில அவருடைய கிருபை உனக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை.